Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றது இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் வந்து போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் நாலேஜை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கோர்ஸோட டீட்டெயில் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. டீட்டெயிலுக்கு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி ட்ரேடிங் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் 2.0. ஓகேங்களா? அதாவது நம்மளோட 2வது வெர்ஷன். இது வந்து டோட்டலி அப்டேட் ஆகிட்டே இருக்கும், எவாலுவேட் ஆகிட்டே இருக்கும் இது. ஓகேங்களா? இப்போது இந்த மந்த்து வந்து இப்படி கோர்ஸ் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து அது ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த்து இல்லைனா 6 மந்த் ஆகலாம், 1 இயர் ஆகலாம். இந்த நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குற விஷயங்கள் இந்த மாதிரி ட்ரேடு செட்டப்பு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த வருஷம் நடக்கிறது நெக்ஸ்ட்டு இயர் வந்து வேறு மாதிரி நடக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் ட்ரேட் பண்ணும்போது கவனிக்கிற விஷயங்கள்லையும் சேஞ்சஸ் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, இப்போ இருக்கிற கோர்ஸை வந்து அப்டேட் பண்ணலாம், இல்லை சேஞ்சஸ் இருக்குது இந்த மாதிரி நடக்குது, ஸோ இப்படி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சேஞ்சஸ்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் 2.0 இதுக்கு முன்னாடி 3.0 அது வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் 3.0ன்றது ரொம்ப அட்வான்ஸு. நான் இன்னும் அதுக்கு வந்து மேக் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதை வந்து பில்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு கண்டிப்பாக ஒரு 6 மந்த் ஆயிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி இருக்கும், ஐசிடி இருக்கும், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கும் உள்ள. இதெல்லாம் வச்சு ஒரு ப்ரோ செட்டப் தான் எடுக்கிற மாதிரி அந்த ட்ரேடெல்லாம் இருக்கும். ஸோ இன்னும் நான் அதை கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக சப்போர்ட் ரிலேட்டடாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது எதுக்கு நான் வந்து 2.0 இதை நான் உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக எஸ்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு நான் போயிடலாம். டிஸ்கார்டுன்ற ஒரு இதை போட்டுட்டு உள்ளே அப்டேட் கொடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட்டபிள் வராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட்டபிளுக்கு வராங்க, சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளுக்கு வர்றதில்ல, ப்ராஃபிட்டபிளுக்கு வர்றது லேட் ஆகும். சில பேர் வந்து ப்ராஃபிட்டபிளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அதாவது குவிட் பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க ட்ரேடிங்கே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கவனித்து நம்ம என்ன பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளுக்கு வருவாங்க அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கோர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு கரெக்டான சப்போர்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ப்ராஃபிட்டபிளுக்கு வந்துடுவாங்க. ஈஸியானா அதுக்கும் வந்து டைம் ஆகும், ஒரு 4 to 5 மந்த் வந்து டைம் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸுக்குள்ளே வந்துட்டால் ப்ராஃபிட்டபிளாக கன்வெர்ட் பண்ணணும், அதுதான் என்னோட டார்கெட். ஒரு ட்ரேடரை உள்ளே வர ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு ட்ரேடராக, ப்ரோ ட்ரேடராக மாற்றணும். என்னோட டார்கெட் அதுதான். ஆனால் அவங்க ப்ரோ ட்ரேடராக மாறணும் அப்படின்னா நான் சொல்கிறத ஒன்று விடாமல் அவங்க கேட்கணும். கேட்டால் ஈஸியாக ப்ரோ ட்ரேடராக மாறிடலாம். நான் வந்து 9 to 5 ஜாப் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், என்னால் பார்க்க முடியாது அப்படின்னீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து எடுக்கிறதே வேஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி உங்களால் 12 ஹவர் ஷிஃப்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டெய்லி ஒரு 1 ஹவர், 1.5 ஹவர், 2 ஹவர் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் உங்களால் ப்ராஃபிட்டபிளுக்கு வர முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. கோர்ஸை பற்றி டீட்டெயில் பார்த்துடலாம். இந்த கோர்ஸில் எஸ்எம்சியாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற சப்போர்ட்டும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எஸ்எம்சி அப்படின்றத கோர்ஸாக எடுத்து எஸ்எம்சின்றத அப்படியே எடுத்து சார்ட்டில் பிஒய்ஸோ சோச்சோ அந்த மார்க்கிங்ஸ்லாம் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிளுக்கு வர்றது அப்படின்றது கனவாகவே போயிடும். ஓகேங்களா?
ப்ராஃபிட்டபிள் வர முடியாது கண்டிப்பாக. ப்ராஃபிட்டபிளாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்எம்சி அப்படின்றத ஒரு டூலை நீங்கள் யூஸ் பண்ண பழகணும். ஸோ இந்த எஸ்எம்சி டூலை யூஸ் பண்ணால் ப்ராஃபிட்டபிளுக்கு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி டூலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதில் தான் இருக்குது ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எஸ்எம்சியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொல்லி தருவேன். எஸ்எம்சினா என்ன, எஸ்எம்சி எப்படி அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு, அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், நீங்கள் எந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத, இது எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இந்த கிளாஸ் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் போகும். சரி, ஓகே, கிளாஸுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து இருக்கும். நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது டோட்டலாக வெப்சைட்டில் வந்துடும். வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி வந்துடும். ஸோ கம்மிங் 15th வந்து கோர்ஸ் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னும் வெப்சைட் வந்து ரெடி ஆகலை, டிலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டேட்டும் வந்து கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. மேபி நெக்ஸ்ட்டு மந்த்து ஸ்டார்டிங்கில் வரலாம். ஸோ என்னால் கரெக்டாக சொல்ல முடியல டேட்டு. ஓகேங்களா? ஸோ டிலே ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. ரெக்கார்டிங் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெக்கார்டிங் கிளாஸ் பை பண்ணுறீங்கன்னா ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து இருக்கும் இதில். ஸோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து பார்த்தலாம். டிஸ்கார்டு சப்போர்ட் வந்து இருக்கும். டிஸ்கார்ட் சப்போர்ட் அப்படின்னா, டிஸ்கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரெக்கார்டிங் வச்சு படிக்கிறீங்க, எஸ்எம்சி வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, அது படிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ட்ரேட் வந்து பண்ணணும். அப்போ ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக லாஸ் ஆவீங்க, டவுட்ஸ் வரும், எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போது இந்த டவுட்டு இதெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, டிஸ்கார்டில் வந்து கேட்டுக்கலாம் உங்களோட டவுட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஹோம்ஒர்க் வந்து சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணி அந்த ஹோம்ஒர்க் வந்து நாங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த டிஸ்கார்டில் வந்து என்னோட அப்டேட்டும் இருக்கும், மென்டார்ஸோட அப்டேட்டும் இருக்கும். சார்ட் வந்து இங்கே பை இருக்குது, இங்கே செல் இருக்குது, அந்த மாதிரி என்னோட அப்டேட்ஸும் இருக்கும், மென்டாரோட அப்டேட்டும் இருக்கும். எல்லாமே இந்த டிஸ்கார்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ட்ரேட்ஸு எல்லாமே வந்து வரும். ஓகேங்களா? உங்களோட ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த எஸ்எம்சியை படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து ட்ரேட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஸ்கார்ட். வெப்சைட்டில் என்ன இருக்கும் அப்படின்றத நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த ஏஐ ட்ரேடிங் ஃபார் லைவ் அக்கௌண்ட்டுக்கு, ஓகேங்களா? ஏஐ ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டடுக்கு கிடையாது, லைவ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ இந்த ஏஐ ட்ரேடிங் வந்து இப்போதைக்கு இல்லை. ஓகேங்களா? இந்த ஏஐ ட்ரேடிங்கில் நம்ம வந்து உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி கொண்டு போய் ஏஐட்ட கொடுத்தா பண்ணாது. ஏஐ எப்படி ரியாக்ட் பண்ணும், அதோட சென்டிமெண்ட் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதே மாதிரி என் சைடில் இருந்து ஒவ்வொரு டைம் ஏஐ ட்ரேடிங் அந்த ஏஐ பாட் வந்து நம்ம பில் பண்ண நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம கோர்ஸோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஏஐ வந்து ஆப்ஷனல் தான். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் எல்லோரும் ஏஐக்கு மாறும்போது நம்மளும் அதில் காலை வைக்கணும். ஸோ சம்டைம்ஸ் ஏஐயும் வந்து மேலே போகிறதுக்கு நமக்கு சான்சஸ் வந்து கொடுக்கலாம். இல்லைனா ஏஐயை அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணுறதுக்கு கூட நமக்கு சான்சஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ ஏஐக்குள்ளே நம்ம போகணும். ஓகேங்களா? ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்கும், டிஸ்கார்ட் சப்போர்ட் இருக்கும், வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்றத செகண்ட் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ லைவ் கிளாஸுக்கு வரலாம். என்னோட கிளாஸில் லைவ் தான் பெஸ்ட்டு அப்படி சொல்லுவேன். ஏன்னா நான் தான் வந்து லைவ் வந்து எடுப்பேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ லைவ் கிளாஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் கிளாஸில் நான் லைவாக வந்து எடுப்பேன். நீங்கள் வந்து என்னென்னா அப்படியே டவுட் வந்து கேட்டுக்கலாம். என்னென்ன டவுட் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் லைவாகவே வந்து டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். நான் லைவாகவே கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு கூட அப்படியே நான் சேர்த்து வச்சு கிளாஸ் வந்து எடுப்பேன். லைவ் கிளாஸில் நான் வந்து எடுப்பேன். ஒவ்வொரு கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 3 hours கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டைம் தான் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் எப்பயுமே. 1 ஹவர்னால் 1 ஹவரில் முடிச்சுட்டு வெளியே போகணுன்ற டைமிங்கே நம்ம கிளாஸில் கிடையாது. இன்றைக்கி கிளாஸில் பெரிய லெவலில் சொல்லணும், இந்த கிளாஸை இப்படி தான் எலாபரேட் பண்ணி சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸு 3 hours கூட போகும். கண்டினியூஸாக 3 hours கூட போகும் வித்தவுட் பிரேக். இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ லைவ் கிளாஸ் இஸ் பெஸ்ட்டு. ஓகே, லைவ் கிளாஸுக்கு வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 month ட்ரைனிங் வந்து கிடைக்கும். இப்போ வாட் இஸ் ட்ரைனிங்? ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்து எதுக்கு லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது
நானே வந்து ப்ராஃபிட்டபிளுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த விஷயத்த தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஐசிடி இல்லைனா எதுவாக வேணாலும் இருக்கலாம். பைக் ஆஃப் இருக்கலாம், மெலியாட் வே இருக்கலாம், ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய விஷயம் தான். அதனால தான் அது ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எதை படித்தாலும் ப்ராஃபிட் வருவீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஒவ்வொரு கோர்ஸ் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், இல்லைனா ஷார்ட்டான ரூல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட்டபிள் வரலாம். ஸோ ப்ராஃபிட்டபிள் வராததுக்கு ரீசன் என்ன? இப்போ ஈஸியாக ப்ராஃபிட்டபிளுக்கு வரலாம்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் வந்து லூஸ் ஆகுறாங்க எல்லாருமே எதுக்கு லாஸ் ஆகுறாங்க? 95% வந்து லாஸ் தான் ஆகுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று தான். ஆனால் அதை யூஸ் பண்ணுறவங்களோட மைண்டு வேறு. ஓகேங்களா? நம்மளோட மைண்டு நம்ம வந்து கரெக்டாக ஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து வாஷ் அவுட் ஆயிரும். உங்கள்கிட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அது ஈஸியாக வாஷ் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம மைண்டை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ட்ரேடிங் அப்படின்றது உங்களுக்கும் ட்ரேடிங்க்கும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக்கும் ட்ரேடிங்க்கும் கிடையாது கேம். இந்த ட்ரேடிங் அப்படின்றது உங்களுக்கும் தான் இருக்குது. யூ விசஸ் யூ, அவ்வளோதான். நீங்கள் எப்படி, அப்படி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போது பில் பண்ணி 5 மந்த்துக்கு நான் இது மூவ் பண்ணியிருக்கேன். இது என்ன 5 மந்தில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எம்சி வந்து நான் ஒரு வே ஆஃப் மெத்தடில் எஸ்எம்சியை டீச் பண்ணுவேன். சேம் எஸ்எம்சி தான். ஆனால் இந்த எஸ்எம்சியில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த எஸ்எம்சியை மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணால் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ டோட்டல் எஸ்எம்சி உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஸோ இந்த எஸ்எம்சி வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைவ் கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீக்லி 2 டேஸ் வந்து கிளாஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு டோட்டலி 5 வீக்ஸ் வந்து கிளாஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? 5 வீக்ஸ் இல்லை, 6 வீக்ஸ் இருக்கலாம். 5 வீக்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸஸ் வந்து எடுப்போம், எக்ஸ்ட்ரா வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 5 வீக்ஸில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொஞ்சம் பில்ட் ஆகும். ஓகே, இந்த கிளாஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க, இன்றைக்கி ஒரு கிளாஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளாஸு நீங்கள் வரும்போது ஹோம் ஒர்க்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் 3 டேஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா? 1 டே விட்டு 1 டே, இல்லைனா 3 டேஸ் விட்டு 1 டே, இந்த மாதிரி வீக்லி அந்த வீக்கில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், வீக்கில் 2 டேஸ் கண்டினியூஸாக கிளாஸ் வந்து இருக்கும். ரிமைனிங் இருக்கிற உங்களுக்கு 5 டேஸுமே ஃப்ரீ தான். அந்த 5 டேஸில் நீங்கள் ஹோம் ஒர்க் நிறையா வந்து பண்ணிட்டு வரணும். அந்த ஹோம் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஹோம் ஒர்க்கை கரெக்ஷன் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு கிளாஸே மூவ் ஆகும். இது நார்மல் நம்ம கிளாஸில் பண்ணுற விஷயந்தான். இந்த 5 மந்த் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்எம்சியை கற்றுக்குறீங்க. நீங்கள் இந்த மார்க்கெட்டில் இந்த எஸ்எம்சி கற்றுக்கும் போது பேக் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பக்காவாக ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது லாஸ் ஆயிடுவீங்க. என்ன ரீசன் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ராங்காக போயிருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கவனிக்க மாட்டீங்க. மார்க்கெட் நமக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மார்க்கிங் பண்ணிவிட்டு ஓ இதனால தான் போயிருக்கு அப்படின்றத நீங்கள் எடுத்துப்பீங்க. 2 மைண்டில் பார்க்க மாட்டீங்க. லாஸும் பார்க்கணும், ப்ராஃபிட்டையும் தேடி பார்க்கணும், லாஸையும் தேடி பார்க்கணும். அதை வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. நானும் பண்ணது கிடையாது என்னோட பிகினிங் ஸ்டேஜில். ஸோ கண்டிப்பாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? பண்ணுறதுக்கு வராது, அவ்வளோ உடனேலாம் வராது யாருக்கும். ஸோ இதனால தான் இந்த 5 மந்த் ட்ரைனிங் வச்சுருக்கேன். இந்த 5 மந்த் ட்ரைனிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய சைடில் இருந்து நான் டெமோ அக்கௌண்ட் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? இந்த டெமோ அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் ட்ரேடிங் வந்து இருக்கும், செட்டப்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? செட்டப் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் செட்டப்ஸ் இருக்கும். நான் சொல்கிற ரூல் படி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். அந்த செட்டப்ஸை நான் வந்து கொடுப்பேன். உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும். 2 டெமோ அக்கௌண்ட்டு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த 2 டெமோ அக்கௌண்ட்டில் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் உள்ளே ட்ரேட் பண்ணணும். இப்போது கரண்ட் இப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் உங்களுக்கு எஸ்எம்சி தெரியுது, ட்ரேடிங் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு வர முடியுமானா ப்ராஃபிட் வர முடியாது. கரண்ட் மார்க்கெட் நாலேஜ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஓகேவாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ரீசன், உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் நாலேஜ் இருக்காது புதுசாக வர்றவங்களுக்கு.
அந்த கரண்ட் மார்க்கெட் நாலேஜ் வந்து எப்படி கிடைக்கும்னா, பை த எக்ஸ்பீரியன்ஸில் தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அந்த கரண்ட் மார்க்கெட் நாலேஜே வரும். அப்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்கள் அமௌண்ட்டெல்லாம் லாஸ் பண்ணிட்டு வருவீங்க. அமௌண்ட் எல்லாமே அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகி அந்த லாஸ்ட் அமௌண்ட் லாஸ் ஆகும்போது தான், ஓ நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். அப்போது அமௌண்ட்டெல்லாம் லாஸில் இருக்கும். இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 மந்த்தில் இந்த 5 மந்த்து நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணணும். நான் கொடுக்குற அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணணும். இந்த ட்ரேட் பண்ணுறத ஃபஸ்ட்டு வீக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ட்ரேடு வந்து அது வந்து நான் எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து கிளாஸில் இருக்கும். அது எப்படி எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது கிளாஸில் இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறத டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? என்டையர் வீக்கு நீங்கள் பண்ண ட்ரேடு, பண்ண லாஸு, பண்ண ப்ராஃபிட் என்னென்ன பண்ணீங்களோ எனக்கு என்டையர்லி டாக்குமெண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா சாட்டர்டே இல்லைன்னா சண்டே அந்த பேட்சில் எல்லாருக்கும் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்றத அந்த பேட்சில் இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ண டாக்குமெண்ட்ஸை நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன் லைவில். அந்த பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. நான் வந்து லைவில் ரிவ்யூ பண்ணுவேன். யார் யார் எப்படி என்ட்ரி போயிருக்காங்க, எதனால லாஸ் ஆகிருக்காங்க அப்படின்றத எல்லாமே அந்த இடத்துல ரிவ்யூ பண்ணி அவங்க போன என்ட்ரியை இந்த இடத்துல இப்போ ஒரு என்ட்ரி லாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்படி என்னோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி எதனால லாஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் அனலைஸ் பண்ணுவேன் அவங்க முன்னாடியே. அப்போது அவங்களோட தப்பை நான் அப்படி விரலை வச்சு இப்படி காட்டலாம் சிம்பிளாக. அவங்க பண்ண தப்பை நான் அப்படி பாயிண்ட் பண்ணி இதுதான் தப்பு அப்படின்னு காட்டிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு லேர்னிங், ஒரு விஷயம், ஒரு கேட்டு. ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு லேர்னிங் வந்துடும். ஸோ நம்ம இது பண்ணக்கூடாது. அப்போ இது லாஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது ஸ்ட்ராங்கஸ்ட் ரீசன் தெரியணும். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ரீசனை நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? நான் தான் வருவேன், கிளாஸ் எடுக்கிறது நான் தான் எடுப்பேன், உங்களுக்கு இந்த மாதிரி செக் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். வேறு யாருமே நான் வைக்க மாட்டேன், நான் மட்டும்தான் இருப்பேன். நம்மளோட மென்டார்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து சார்ட் அப்டேட் பண்ணுறதும் ஹோம்ஒர்க் வந்து பார்க்குறதும் இருப்பாங்க மென்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் லைவ்லேயே வந்து நான் தான் வந்து கிளாஸ் எடுப்பேன், நான் தான் பாயிண்ட் பண்ணுவேன். அப்போது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கோர்ஸில் வந்துட்டா ஒன்று ப்ராஃபிட்டபுளாக மாறணும் அப்படின்னா நான் சொல்கிறத கவனமாக பார்க்கணும், நான் சொல்கிறத தட்டாமல் கேட்கணும். கேட்டுட்டிங்கன்னா ப்ராஃபிட்டபிள் வந்துடலாம். இது சிம்பிள் தான். ஓகேங்களா? சரி, இது வந்து என்டையர் வீக்கில் நீங்கள் பண்ணுற விஷயத்த நான் வந்து பார்த்து பாயிண்ட் பண்ணி காட்டுவேன். இதுதான் ப்ராப்ளம் இருக்குது, இது வந்து பிரச்சனை, இதை மாற்றிக்குங்க, நெக்ஸ்ட் ட்ரேடில் இதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்றத எல்லா க்ரைட்டீரியாவும் வச்சு எதுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அது பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு காட்டிகிட்டே வரும்போது ஃபஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மந்த் இது மாதிரி போயிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு மந்தில் எல்லோரும் யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு மந்தில் டோட்டலாக லாஸில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த கரண்ட் மார்க்கெட் நாலேஜ் உங்கள்கிட்ட ஜீரோவில் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மந்த் லாஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் பண்ணுற லாஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது லாஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. அப்போது என்டையர் மந்த் லாஸ் பண்ணும்போது கடைசி அந்த லாஸ்ட் வீக்கில் நீங்கள் லாஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லாஸ் பண்ணுறது கம்மியாக இருக்குன்னா ஒரு $100 லாஸ் பண்ணுறீங்க, அடுத்த ட்ரேட் 100 போகும்போது அந்த லாஸ்ட் வீக்கில் 100க்கு பதிலாக 50 இருக்கணும். ஆனால் அதே லாஸஸ் தான், அதே கவுண்ட் ஆஃப் லாஸஸ் தான். ஒரு நாளைக்கு 2 லாஸ் பண்ணுறீங்கன்னா அதே அந்த லாஸ்ட் வீக்லேயும் ஒவ்வொரு நாளைக்கு 2 லாஸு. ஆனால் லாஸோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இது கம்மி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ டெடிக்கேட்டடாக இருக்கணும். ஸோ இந்த லாஸஸை நான் என்ன பண்ணுவேன், கம்மி பண்ணுவேன். ஸோ இது ஃபஸ்ட்டு மந்த்து. உங்களை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டிபெண்ட்ஸ் மைண்டு தான். ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லோவாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 1 மந்தில் வரலாம், 1 வீக்கில் வரலாம், இல்லைனா 2-3 மந்த் கூட ஆகலாம், இல்லைனா 5 மந்த் கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ 1 மந்த் 2 மந்த் இதில் லாஸில் இருப்பீங்க. 3rd மந்தில் பிரேக் ஈவன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. லாஸஸ்லாம் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் கிடையாது, லாஸஸ்லாம் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நாலேஜஸ் உங்களுக்கு கெயின் ஆயிரும், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிரும், எல்லாமே கெயின் ஆகும். லாஸஸை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. லாஸஸை கவர் பண்ணதுக்கப்புறம் 4th மந்த்து 5th மந்த்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதில் இந்த மாதிரி போகணும் அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கு ஓகே தானே? இது நல்லா இருக்கா? ஸோ இப்போது இந்த 5 மந்தில் யாராவது ஒரு வீக்கில் மிஸ் பண்ணிட்டா கூட, ஒரு வீக்கில் இல்லைனா ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறத மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணப்படும்னா
டிஸ்கார்டை விட்டு, நம்ம வெப்சைட்டை விட்டு, நம்ம கம்யூனிட்டி விட்டு தூக்கிடுவேன். ஓகேங்களா? எதுக்கு இந்த ஸ்ட்ரிக்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பண்ணாதனால தான் எல்லாரும் லாஸில் இருக்காங்க. கடைசியில் என்ன வந்து சொல்லுவாங்க, படித்தேன் ப்ரோ ப்ராஃபிட்டே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா நான் பெரிய சப்போர்ட் கொடுக்க போகிறேன் இந்த கோர்ஸில். ஓகேங்களா? அப்போது நான் டெடிகேட்டடாக உட்காந்து சப்போர்ட் கொடுக்க போகிறேன். வித் ஒன் பேமெண்ட்டில் இவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறேன். இதை மிஸ் பண்ணுறீங்கன்னா நான் வந்து தூக்கிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்ட்டு, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் டாக்குமெண்ட் என்ன அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? எங்கள் சைடில் இருந்து. ஸோ நீங்கள் 1 வீக்கு மிஸ் பண்ணால் கூட நீங்கள் வெளியே போயிடுவீங்க. இந்த 1 வீக் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், நோ எக்ஸ்கியூஸ். நீங்கள் ப்ராஃபிட்டபிள் வரணுமா அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான். ஏதாவது 1 வீக் அப்படின்னா கூட எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டே பண்ணாமல், நான் நிறைய ஒர்க்கில் இருக்கேன், பெரிய பெரிய ஒர்க்கில் இருக்கேன், என்னால் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் ப்ராஃபிட் வர முடியாது. இது வந்து அப்படியே ட்ரீமாகவே போயிடும். ஓகேங்களா? அதனால ஸ்ட்ரிக்டாக பிடிக்க போகிறேன். உள்ளே வந்துட்டிங்கன்னா ப்ராஃபிட்டபிளாக மாறணும். அந்த 5 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கை முடிக்கிறீங்க, பர்ஃபெக்டாக அந்த ட்ரைனிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் முடிக்கிறீங்கன்னா 5th மந்தில் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக வந்துடலாம். 5th மந்தில் ப்ராஃபிட்டபிளாக வரல அப்படின்னா அப்போ உங்களுக்கு டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. ஏன்னா உங்களோட லேர்னிங் டிபெண்ட்ஸ், உங்கள் லேர்னிங் இருக்கும், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி. ஓகேங்களா? அப்போது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி சரி ஓகே. இந்த லைவ் கிளாஸில் நம்மளோட டிஸ்கார்ட் சப்போர்ட் சேம் தான். சேம் டிஸ்கார்ட் சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சேம் டிஸ்கார்ட் சப்போர்ட் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ட்ரேடு ரிவ்யூ அண்ட் ஜேர்னல் ஃபீட்பேக் அப்படின்றது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நான் உங்களோட டிஸ்பிளேவை ஆன் பண்ணுவேன். ஓகேங்களா? இல்லைனா இந்த ட்ரேட் ரிவ்யூ அப்படின்றது நீங்கள் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பிளானை யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இப்போ நம்ம இந்த ஹோம்ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தோம். இந்த 5 மந்த் ட்ரைனிங்லாம் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? அதில் உங்களோட டிஸ்பிளேவை ஆன் பண்ணி நீங்கள் எதனால் ட்ரேடு போயிருக்கீங்க, என்ன விஷயம் நீங்கள் உள்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்கள் டிஸ்பிளேவை உள்ளே வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாலும், 50 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், அவங்களோட டிஸ்பிளேவை ஆன் பண்ணி கரெக்டாக உங்கள் ட்ரேடை வந்து சொல்லுங்கள், நீங்கள் பண்ண ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்றது அவங்கள வச்சே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது அவங்களாவே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் புரியும், டக்குன்னு பிடிச்சிடலாம். நம்ம என்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்க, என்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஈஸியாக வந்து இதில் பிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரேட் ரிவ்யூ அண்ட் ஜேர்னல் ஃபீட்பேக், அதான் நீங்கள் வந்து எப்படி அந்த வீக்கில் என்னென்ன விஷயங்கள் வச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு வந்து ஜேர்னலாக வந்து கொடுக்கணும். எனக்கு வந்து உங்கள் டிஸ்பிளேவை ஆன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு ஷோ பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த விஷயம் நடந்திருக்கு, இது இந்த மாதிரி பிரேக் நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு, ஸோ அதனால் நான் என்ட்ரி போயிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும்போது ஈஸியாக புரிஞ்சிடும் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்கள் மைண்ட் செட் என்ன, அந்த ட்ரேடில் உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்தது அப்படின்றத ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரேடு ரிவ்யூ அண்டு ஜேர்னல் ஃபீட்பேக். ஓகேங்களா? சரி ஓகே, இது சூப்பராக இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டில் இது ஒன்று, இது ஒன்று. இந்த பாயிண்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ ஓடிட்டுருக்கிற இந்த டைமுக்கு இந்த டைமை அப்படியே நோட் பண்ணி அங்கே வந்து கமெண்டில் வந்து இந்த டைமை ப்ளேஸ் பண்ணி அப்படியே ஒரு ஃபிங்கர் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் என்ன நடக்குது, வீக்லி அனாலிசிஸ் வித் ஸ்டூடெண்ட் ரெக்கார்டிங் வில் பி கிவன். எப்படின்னா வீக்லி அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீக் என்ன பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்லி அனாலிசிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்து நானே வந்து ட்ரேடு வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த இடத்துல ஏன் இதை பண்ணலை, இந்த இடத்துல இது ஏன் பண்ணலை அப்படின்றத நீங்களே வந்து பார்த்துக்கலாம். இந்த வீக்லி அனலைசிஸில் என்ன முக்கியமாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்டை அப்படியே நான் போய் பார்ப்பேன். எப்படின்னா மார்க் பண்ணி வச்சுட்டு இதுதான் வந்து பிளான் அப்படின்ட்டு நான் எதுவும் எடுக்காமல் 0லேருந்து 100% உங்களுக்கு பிளானை நானே வந்து 0 to
ஒரு லெவலுக்கு நானே என்ன பண்ணுவேன்னா, நானே மார்க்கிங்ஸை பண்ணி அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணி இதுதான்றத சொல்லுவேன். இப்போது எப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்படி போயிருக்கு, அதை நான் மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதுதான் பிளான் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அங்கே வந்து எப்படின்னா, நானே மார்க்கிங் பண்ணுவேன். ஓ, இங்கே போயிருக்கு, ஓகே, இந்த மாதிரிலாம் போயிருக்கு அப்படின்றத நானே மார்க்கிங் பண்ணி அப்படியே சொல்லிக்கிட்டே இந்தந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத நானே மார்க்கிங் பண்ணி அதை வந்து கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு Q&A செக்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? கொஷின் அண்ட் ஆன்சர். ஓகேங்களா? கொஞ்சம் கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து கேட்டுக்கலாம். சரி, ஓகே. அப்புறம் இதில் வந்து இந்த வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே இல்லைனா சண்டே எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்காங்கன்றது ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் தான் தெரியும். அவங்க ஆவரேஜாக எல்லோரும் ஒரு இடத்துல ஒரே டைமில் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த டைமிங்கில் நம்ம அந்த இது வச்சிடலாம். ஓகே, டவுட் செஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்ஸ் இன் அ டே, வீக்லி ஒரு நாள் வந்து டவுட் செஷன் இருக்கும். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்களாம் வந்து ஒரு வெபினார் மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த வீக்கில் வந்து அவங்கள அப்பாயிண்ட் அதுக்குன்னு ஒரு இதுதான் இருக்குது. ஓகேங்களா? ஸ்லாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. அந்த ஸ்லாட்ஸை வந்து கிளிக் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக டைமுக்கு உள்ளே வந்துட்டு அவங்களோட டவுட் எல்லாமே கேட்டுட்டு அப்புறமா அவங்களோட வேலையை பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 5th வந்து பார்த்தீங்கன்னா டவுட் செஷன். ஓகே. 6th வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் விஐபி டிஸ்கார்ட் சேனல் ஃபார் சார்ட் அப்டேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸை வந்து போட்டுருவோம். ஓகேங்களா? ட்ரேட்ஸ் வந்து போடுவோம். இதில் வந்து உங்களோட ட்ரேடு எல்லாமே வந்து போடலாம். இது விஐபினா நீங்கள் நினைக்கிற விஐபி கிடையாது. இது வந்து ஒரு ப்ரைவேட் டிஸ்கார்ட் சேனல். ப்ரைவேட் அப்படின்றது எல்லாருக்கும் இது இருக்குது. ஆனால் இந்த ப்ரைவேட்டில் வந்து யார் இருப்பீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ரேடர்ஸ் வந்து இருப்பாங்க. ஃபுல்லாக யாரெல்லாம் ப்ரோவாக இருக்காங்களோ அவங்கள தூக்கி இதுக்குள்ளே போட்டுருவோம். ஓகேங்களா? இதுக்குள்ளே போட்டுருவோம். ஸோ இந்த ப்ரோ ட்ரேடர்ஸ் வந்து உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி எந்தெந்த ட்ரேடு வந்து போகலாம், எப்படி போகலாம் அப்படின்றத பார்த்து உங்களுக்குள்ளேயே பார்த்து இந்த இடத்துல வந்து நீங்களாகவே என்ட்ரி போவீங்க. இந்த ப்ரைவேட் டிஸ்கார்ட் சேனல் வந்து ப்ரைவேட் விஐபி, நீங்கள் தான் விஐபி, நல்லா ப்ரோ ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா. ஓகேங்களா? இந்த ப்ரைவேட் விஐபி டிஸ்கார்ட் சேனலுக்குள்ளே யார் வர முடியும்னா ப்ரோ ட்ரேடராக இருக்கவங்க, அப்புறம் நம்ம டிஸ்கார்டில் ஆக்டிவாக இருக்கிறவங்க, நல்ல நாலேஜபிளாக இருக்கிறவங்க இந்த விஐபி டிஸ்கார்டுக்குள்ளே வர முடியும். கொஞ்சம் டல்லாக இருக்கவங்க, சரியாக ட்ரேட் பண்ணாதவங்க, சரியாக கவனிக்காதவங்க, ட்ரேட் கவனிக்காதவங்க, கரெக்டாக டிஸ்கார்டில் ஆக்டிவாக இல்லாதவங்க இந்த ப்ரைவேட் விஐபி சேனலுக்குள்ளே வர முடியாது. ஓகேங்களா? இதுக்குள்ளே இருக்கிறவங்கள நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6th பாயிண்ட்டை அப்புறம் சொல்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வெப்சைட் இருக்குது, ரெக்கார்டிங்க்கும் வெப்சைட் இருக்குது, லைவ் கிளாஸுக்கும் வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கும் ஏஏ ட்ரேடிங் இருக்குது, இதுக்கும் ஏஏ ட்ரேடிங் வந்து இருக்குது ஃபார் லைவ் அக்கௌண்ட்டுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 9th 1. ஸோ இந்த 8th 1 வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ இந்த டைமை மார்க் பண்ணி கமாண்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சது தம்போ, ராக்கெட்டோ, ஃப்ளைட்டோ ஏதோ ஒன்று போடுங்க. உங்களுக்கு ஏதாவது போடணும்னு தோணுச்சுன்னா போடுங்க. ஓகேங்களா? 9th பாயிண்ட், ட்ரேடிங் பிளான் பில்டர் ஒர்க் ஷாப். இந்த ட்ரேடிங் பிளான் பில்டர் ஒர்க் ஷாப் இது எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கணும். இது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்க ப்ராஃபிட்டபிளுக்கு வருவீங்க. ப்ரோ நான் இந்த மாதிரி பண்ணேன், நான் ப்ராஃபிட்டபிள் வந்துட்டேன். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அது எனக்கு ஒர்க் ஆகலை, ஸோ நான் இதை இப்படி மாற்றிக்கிட்டேன், அதனால் ஒர்க் ஆச்சு அப்படின்றத விஷயம் நிறைய பேர் வருவீங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட மைண்டு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்றப்போ இவங்களுக்கு ஒரு செஷன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி புதுசாக பில்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு பிளான் வந்து பில்ட் ஆகிருக்கும். அந்த பிளானை இந்த இடத்துல நீங்கள் எனக்கு கொடுக்கும்போது இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு ஒர்க் ஷாப் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளானை நீங்கள் எனக்கு வந்து கொடுக்கும்போது அதில் ஏதாவது தப்பு இருக்குது, மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத அந்த பிளானை நான் ஒரு 1 வீக் நான் வந்து அனலைசிஸ் பண்ணுவேன். நானும் வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத ஒரு 1 வீக் வந்து பார்ப்பேன். ஓகேங்களா? நிறைய ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணி பார்ப்பேன்.
அதில் ஏதாவது இப்போ நீங்கள் கொடுக்குறதே வந்து சூப்பராக இருக்குது, கோல்டு மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த கோல்டு மாதிரி இருக்கிறதுல இன்னும் ப்ராபபிலிட்டியை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு பிளாட்டினமாக நான் கொடுப்பேன் முடிஞ்சா. ஓகேங்களா? நீங்கள் கொடுத்ததே நல்ல ஒரு பிளான் அப்படின்னா ஓகே. இப்போ நீங்கள் கொடுக்குற பிளானை மாடிஃபிகேஷன் பண்ணி நான் வந்து இது இன்னும் ஸ்பெஷலாக மாற்றலாம் அப்படின்றத நான் பார்த்து உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட ரிஸ்க் ரூலு, என்ட்ரி எக்ஸிட் ரூல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்களோட பிளான் வந்துருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நான் கரெக்ஷன் பண்ணி, இல்லை இது வந்து இப்போதைக்கு தான் ஒர்க் ஆகுது, அடுத்தது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றத நான் எல்லாம் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே கண்டுபிடிச்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமான்ட்டு நீங்கள் கேட்கலாம். அப்போது சூப்பராக ஒரு கோல்டு பிளான் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இதில் இருக்கிற கோல்டு பிளானை எடுத்து நம்ம குரூப்பில் ஒரு கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி ரெக்கார்டிங்லேயோ அந்த வெப்சைட்டில் வந்து போட்டுருவேன். இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குன்றதை சொல்கிறேன். இது வெப்சைட்டுக்கு போயிடும். அப்போ நீங்கள் ஒரு பிளானை கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை மற்றவங்க ஒரு பிளானை கண்டுபிடிச்சாலும் சரி, எல்லாமே அந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு கிளாஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டுபிடிச்சி எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? அந்தந்த பிளானை நீங்கள் ஒரு 1 வீக் 2 வீக் இல்லைனா 1 மந்த்து பேக் டெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணி கூட நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், டோட்டலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட மாற்றிக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கணும். உள்ளே இருக்கிற இந்த பவர் பீப்புள்ஸ்னால் நல்லா ஸ்ட்ராட்டஜி நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக டெடிகேஷனாக இருக்கிறவங்க தான் இந்த இடத்துல பவர் பீப்புள்ஸ். அந்த பவர் பீப்புள்ஸ் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை நான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி, இல்லை அவங்க கொடுக்குறதே சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வெப்சைட்டில் அதில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை நான் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இப்படி ரிஸ்க் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணி போடுவேன். இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்களுக்கும் வேற ஒருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நமக்குள்ளேயே சர்க்கிளாக ஒரு செயின் சர்க்கிள் மாதிரி இதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். சரி, ஓகே. 10th ப்ராப் ஃப்ரேம் ப்ரிப்பரேஷன் மாடல். ப்ராப் ஃப்ரேம் தான் எல்லாருக்கும் ஃபேவரட். இதில் எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்றது இது ட்ரைனிங் மாதிரி ஒரு நாள் வந்து கொடுக்கப்படும். லைவ் கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ராப் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். இந்த 5 மந்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 மந்த் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கள, அதில் இந்த 5 மந்த்ஸ் ட்ரைனிங்கில் முடிச்சிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ப்ராப் ஃப்ரேம் வந்து ட்ரையல் வந்து என் சைட்லேருந்தே கொடுப்பேன். இதை பாஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதை வந்து ரைட்டில் பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லைவ் கிளாஸ் இது வந்து சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா, இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த டைமை நோட் பண்ணி கமெண்டில் இந்த டைமை மார்க் பண்ணி உங்களுக்கு பிடிச்சது வாவ் சூப்பர் கிரேட் லைவ் சூப்பர் ப்ரோ அப்படின்ட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளாஸஸ். இப்போ பார்த்தது கிளாஸு, ரெக்கார்டிங் கிளாஸு, லைவ் கிளாஸ். இப்போது வெப்சைட்டுக்கு வரலாம். எல்லாருக்குமே 2 பேருக்குமே வெப்சைட் இருக்கும். ஸோ வெப்சைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? லைவ் கிளாஸ் வந்து நீங்கள் லைவ் கிளாஸை எடுக்கணும். இந்த லைவ் கிளாஸ் இந்த ரெக்கார்டிங்க்கு வராது. ரெக்கார்டிங் இஸ் அ டிஃப்ரெண்ட், லைவ் இஸ் அ டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? லைவ் கிளாஸுக்கும் ரெக்கார்டிங் கிளாஸுக்கும் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மாஸ்டர் கிளாஸு இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குன்னா, நோ இபுக் நமக்கு யூஸ் ஆகாது. இந்த ஃபீல்டில் இபுக் நமக்கு யூஸ் ஆகாது. ஒரு புக்கை படித்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி புக்கை படித்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கண்டிப்பாக ஆகும். நம்ம இந்த வெப்சைட்டில் நம்மளோட ட்ரேடிங் மெத்தடில் நோ இபுக்கே இருக்கக்கூடாது. ஒன்லி வாய்ஸ் தான். இந்த இபுக்கில் இருக்கிறத வாய்ஸாக நானே வீடியோவாக மேக் பண்ணி போட்டுருவேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நோ இபுக். ஓகே. இந்த வெப்சைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கிளாஸ்னால் நான் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவேன், ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். அதை நான் என்ன பண்ணுவேன்னா, இல்லைனா நான் போகிற ட்ரேடை நான் ஒரு என்ட்ரி போகிறேன்னா புதுசாக ஏதாவது ஒன்று இருக்குது, சூப்பராக ஏதாவது ஒன்று மேக் பண்ணி ஒரு என்ட்ரி நான் போட்டிருக்கேன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வெப்சைட்டில். ஒன்ஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் கிளாஸ் அப்படின்றது இதுக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கிட்டே அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? இந்த மாஸ்டர் கிளாஸுக்குள்ளே அந்த வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். அந்த மாஸ்டர் கிளாஸ் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கள் கிளாஸ் பார்க்குறீங்களா, இது அப்படியே ப்ராக்டிக்கலாக என்ட்ரி எடுக்கிற மூமெண்ட்டாக இருக்கும்.
இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு போயிட்டே இருப்போம். இந்த ட்ரேடிங்கில் 100 வருஷம் ஆனாலும் புதுசாக நம்ம கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாஸ்டர் கிளாஸில் வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் ஆகும் அப்படி கிடையாது, வீடியோ அப்லோட் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோ, இது வந்து ஒரு பேஜ் இருக்கும். மாஸ்டர் கிளாஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் அப்படின்ட்டு ஒரு பேஜ் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோஸில் நான் இந்த வீக்லி அனலைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த வீக்லி அனலைஸ் பண்ணதை நான் எப்படி இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி அதில் ப்ராஃபிட்டோ லாஸோ, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நான் ப்ராஃபிட்டு லாஸ் எதையுமே நான் காட்ட மாட்டேன். என்னோட நோக்கம் அது கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸை காட்டுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதை காட்டணுமோ அதை மட்டும்தான் காட்டணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறவங்க எதை காட்டணுமோ அதை தான் காட்டணும். ஓகேங்களா? என்ன காட்டணும்னா ஸ்ட்ராட்டஜியை காட்டணும். இல்லைனா எப்படி ஒர்க் ஆகும், நாலேஜ், இதை தான் காட்டணும். வேறு எதையும் காட்டக்கூடாது. காரு, பைக்கு அதெல்லாம் காட்டக்கூடாது. ப்ராஃபிட்டையும் கூட காட்டக்கூடாது. அதனால தான் நான் வந்து ப்ராஃபிட்டை லாஸ்ட் வீடியோவில் காட்டலை. ப்ராஃபிட்டை காட்டக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஸோ ஒரு சில இடத்துல ப்ராஃபிட்டை காமிச்சு தான் நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆவீங்க, இதை நம்புவீங்க. அதனால தான் ப்ராஃபிட்டை வந்து காமிச்சேன். ஸோ இனிமேல் நான் ப்ராஃபிட்டை காட்டுற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியில் நாலேஜ் தான் இருக்கும். உள்ளே நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு யாரையும் நான் ட்ரிகர் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோஸில் இந்த வீக் ஃபுல்லாக நான் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கேன், அந்த வீக் எண்டில் இங்கே அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோஸில் வந்து லோட் ஆயிரும். நான் என்ன லாஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை பர்சன்டேஜ் நான் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோஸில் லோட் ஆகிட்டே இருக்கும். லைஃப் லாங் இதில் லோட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீக்கும் லோட் ஆகிட்டே இதில் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நோ ஸ்டாப். மாஸ்டர் கிளாஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஏதாவது ஐடியா இருந்தால் தான் அதை ஒரு மேக் பண்ணி மாஸ்டர் கிளாஸாக போடுவேன். ஆனால் டாக்குமெண்ட்ரி வீடியோஸில் இன்றைக்கி பார்த்த இந்த வீக்லி அனலைசஸ் இங்கே என்ன ஆகும்னா இந்த இடத்துல லோட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோஸில் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஓகே. இந்த ஐடியா வீடியோஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஐடியா வந்து வருது அப்படின்னா இந்த ஐடியாஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ்டர் கிளாஸும் டாக்குமெண்ட்ரி வீடியோஸும் இந்த ஐடியா வீடியோஸும் எப்படின்னா லோடு ஆகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு 100% நாலேஜ் கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பெஸ்ட் வே. இந்த வெப்சைட்டில் இது வந்து லோட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதே வெப்சைட்டில் தான் ஏஐயும் இருக்கும். ஏஐ ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாமே இருக்கும், சப்போர்ட் இருக்கும், டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ரி வீடியோஸ், மாஸ்டர் கிளாஸ், இந்த ஐடியா, இன்னும் நிறையா இப்போதைக்கு இது 3 இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். என்ன பண்ணலாம், லாஸஸ் ட்ரேட்ஸு, ப்ராஃபிட் ட்ரேட்ஸ் தேவையில்ல, லாஸஸ் ட்ரேட்ஸுன்ட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் நான் லாஸ் பண்ணியிருக்கேன், எதனால லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது கூட ஒரு வீடியோவாக கூட போடலாம். நிறைய விஷயம் அதில் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஒவ்வொன்று நீங்கள் இதை பார்க்க அப்படியே நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற விஷயங்கள்லாம் மறந்துட்டு இதுக்குள்ளேயே வந்துடணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே போகணும். ஏன்னா காசு பண்ணுற விஷயம் இல்லை, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இந்த விஷயங்கள் இருக்கும். இது ரெக்கார்டிங் எடுத்தாலும் சரி இது வந்து கிடச்சிரும், லைவ் எடுத்தாலும் சரி இது வந்து கிடச்சிரும். ஆனால் இந்த வீக்லியில் நீங்கள் பண்ணுற வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்லியில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் கிளாஸில் பண்ணுறவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து கிடச்சிரும். ரெக்கார்டிங்ஸ் உடனே அனுப்பிடுவோம். அதே ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீக்லி அனலைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி கூட போடுவோம். ஆனால் இது எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக் பண்ணுறது வீடியோ இந்த வீக் வராது, நெக்ஸ்ட் வீக் தான் வரும். ஓகேங்களா? இல்லைனா இந்த வீக்கில் நான் எப்படி டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த வீக்கில் நான் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டாக்குமெண்ட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் கூடவே இந்த வீடியோ வரும். இந்த வீடியோ வந்து அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட் வீடியோ ப்ளே ஆகும் கூடவே. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் 2 வீக்ஸ் இல்லைனா 1 மந்த்துக்கு அப்புறம் கூட இங்கே வெப்சைட்டுக்கு வரும். லேட்டாக தான் வரும். ஓகேங்களா? ஆனால் லைவ் கிளாஸுக்கு அப்போவே வந்து அவங்கக்கிட்ட தான் நான் வந்து கிளாஸ் வந்து
வீக்லி அனாலிசிஸ் எடுக்கிறேன். அவங்க டவுட்ஸ் கேட்பாங்க. அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ, என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே வந்து கேட்கலாம். டவுட் செஷனும் இருக்குது. நீங்கள் அந்த வீக்லிலே இதிலேயே வந்து டவுட்டும் கேட்குறதுனால கேட்டுக்கலாம். எல்லாமே இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ இது வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் அப்போவே கொடுக்கப்படும். இந்த இடத்துல ரெக்கார்டிங் 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் கூட வரலாம். வீக்லி அனலைசிஸ் அப்படின்றது டிலே ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த மாடல், இந்த வெப்சைட் மாடல் அப்படின்றது ஓகேவா, சூப்பராக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது கமெண்ட் வந்து வெப்சைட் இஸ் ஓகே அப்படின்றத கமெண்ட் வந்து பண்ணுங்கள். வீடியோ பார்க்க பார்க்க கமெண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய கமெண்ட்ஸ் கேட்பேன். ஓகேங்களா? கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டைம் ஃப்ரேமை எடுத்து அப்படியே மார்க் பண்ணி கமெண்டில் பேஸ்ட் பண்ணி சூப்பர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. வாட் இஃப் யூ ஹாவ் ரியல் அக்கௌண்ட் இட்ஸ் நாட் பிலாங் டு இந்தியா. இது வந்து நீங்கள் வச்சுருக்கிற ரியல் அக்கௌண்ட் இந்தியாவோடதே கிடையாது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் இந்தியாவில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கரேஜை எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் போடுற டேக்ஸும் அவங்க கொடுக்குற கண்டிஷன்ஸும் அவங்களால பண்ண முடியாது, இருக்க முடியாது ப்ரோக்கர்னால. ஸோ டப்புன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இந்தியாவதே கிடையாது அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இதை பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஓப்பன் சோர்ஸில் இங்கே பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக வர்றவங்களுக்கு இதை பற்றின ஒரு சர்வீஸ் பெரிய லெவலில் கொடுப்பேன். இது ஒரு பெரிய சர்வீஸாகவே இருக்குது. ஸோ என்னோடய சைடில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சேலஞ்ச் லீடர் போர்டு. இப்போது எனக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது. இந்த ப்ரைவேட் விஐபி, அதாவது ப்ரோ ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? எனக்கு வந்து என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அதிகம். அவங்கக்கிட்ட இப்போ வந்து நான் ஆக்சுவலாக பேசிகிட்டு இருக்கேன். ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சாங்க, அப்புறம் அவங்க வந்து போயிட்டாங்க. இன்னொரு இன்வெஸ்டர்ஸ்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசு. ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டை இந்த ப்ரோ ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ப்ரோ ட்ரேடர்ஸை வச்சு அந்த அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொருத்தங்களை ட்ரேட் பண்ண வைக்கணும். இப்படி ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணணுன்ட்டு நான் ரொம்ப வருஷமாக இதை வந்து பிளான் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ப்ரோ ட்ரேடர்ஸை அங்கே உள்ளே கொண்டு வந்து அவங்கள ட்ரேட் பண்ண வச்சு நம்ம வந்து கமிஷன் எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே கம்பெனி என்னோடது, எல்லாருக்கும் பர்சன்டேஜில் கமிஷன் போகும். பர்சன்டேஜில் ரெவன்யூ கிடைக்கும். சேலரி கிடையாது, பர்சன்டேஜில் ரெவன்யூ கிடைக்கும். நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு, நான் பண்ணுறது எனக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்கும்போது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்போ இங்கே உள்ளே இருக்கிற அந்த ப்ரோ ட்ரேடர்ஸ்க்கு நம்மளே இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லோரும் எப்படி பண்ணுறாங்க, ஈவன் இந்த ப்ரோ ட்ரேடர்ஸில் என்ன எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து எவ்ரி மந்த் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா? எவ்ரி வீக் எவ்ரி மந்த் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ யார் ப்ரோ ட்ரேடர்ன்றதை நானே வந்து செலக்ட் பண்ணி இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். ஸோ எந்த ப்ரோ ட்ரேடராக இருக்கட்டும் எல்லாருமே எடுத்து இந்த கம்பெனிக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து இன்வெஸ்டர் அமௌண்ட்டை ட்ரேட் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ட்ரேட் பண்ண வச்சு அதில் வர்ற அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பெர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கலாம். இப்படி ஒரு கம்பெனி வைக்கணும் அப்படின்ட்டு ஆசை. ஸோ அதுக்கு வந்து ட்ரேடர்ஸை நான் இங்கேருந்தே ஹையர் பண்ண போகிறேன். ஸ்கில்டு ட்ரேடர்ஸை ஹையர் பண்ண போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்து கொடுக்க போகிறேன். எனக்கு இதில் எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தான். முக்கியமான பாயிண்ட், நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தான், நான் பண்ணுறது எனக்கு. ஓகேங்களா? இதில் நான் எதுவும் மணி மேக் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து நீங்கள் ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு, நான் பண்ணுறது எனக்கு. ஆனால் லாஸ் ஆகாமல் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரேடர்ஸை தான் நான் இங்கேருந்து பிக் பண்ணுவேன். ஏன்னா நான் போய் ரிஸ்கில் மாட்டக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சேலஞ்ச் லீடர் போர்டு. இது வந்து எப்படின்னா ஹோஸ்ட் மந்த்லி ட்ரேடிங் சேலஞ்ச் அமாங் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ட்ரேடிங் சேலஞ்ச், அதாவது ப்ரோப் ஃப்ரேமை வந்து நான் ட்ரையல் எடுத்து உங்ககிட்ட கொடுத்து யாரெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணணும். இந்த சேலஞ்சை மிஸ் பண்ணாமல் பண்ணணும் எல்லாருமே. இது மஸ்ட்டு. இதை ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் வெளியே தூக்கிடுவேன் இந்த இடத்த விட்டு. ஓகேங்களா? நம்மளோட கம்யூனிட்டி விட்டு.
எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாம எப்படி ட்ரேடிங்ல நீங்க ப்ராஃபிட்டபிள்க்கு வருவீங்க? இதெல்லாம் பண்ணணும். ஒவ்வொரு காம்படிஷன்ல நீங்க ஒவ்வொருத்தங்களும் போட்டி போட்டுக்கணும். அப்பதான் ஸ்கில் டெவலப் ஆகும். நம்ம ஏன்டா தோத்தோம்? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோக்கக்கூடாது. அடுத்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்படின்றத யோசிப்பீங்க. அந்த ட்ரிகர் எப்படி கிடைக்கும்னா, நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் தோக்கும்போது தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லில யார் வந்து இதுல பாஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு என் சைட்லேருந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் அனுப்புவேன். ஓகேங்களா? ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட். ஒரே ஒரு ஸ்டூடண்ட்ஸுக்கு, ஒரே ஒரு ட்ரேடருக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ, டாப் 3 கன்சிஸ்டன்ஸ் ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவோம்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 ட்ரேடர அப்படியே எடுத்து இந்த விஐபிக்குள்ள போட்டுருவோம். ஓகேங்களா? எவ்ரி மந்த் வர்ற 3 ட்ரேடர் ஆவரேஜா இந்த 3 பேர் தான் வராங்க. இல்லன்னா இந்த 3 பேர் தான் கொஞ்சம் அதிகமான பெர்சன்டேஜ்ல உள்ள வந்திருக்காங்கன்ற அவங்கள எடுத்து இந்த இந்த பிரைவேட் விஐபிக்குள்ள போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வச்சு, இத நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போலாம். அதுக்கான ஒரு ஒரு முயற்சி தான். ஸோ, நான் எப்ப கம்பெனி ஓப்பன் பண்றேனோ, அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண முடியும். ஆனா ஐடியா இருக்கு. பிளான்ல இருக்கு. ஓகே. ஸோ, இது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப், பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்டர்ன்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்ன்ஷிப்புக்கு சர்டிஃபிகேட்டும் குடுப்போம். இன்டர்ன்ஷிப், பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து மஸ்ட்டு இந்த ப்ரோ ட்ரேடர்ஸ் பண்ணணும். இது உள்ள வர்ற இந்த ப்ரோ ட்ரேடர்ஸ் இது மஸ்ட் இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இன்டர்ன்ஷிப் அப்படின்னா என்னன்னா, என்னோட இப்போ அப்ரன்சென்டின்னு சொல்லுவாங்கள்ல, சாரி எனக்கு வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூவியில் விஜயும் சூர்யாவும் அப்ரன்சென்டிகளா அந்த மாதிரி போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள கரெக்டாக நல்லா ட்ரேட் பண்ணுறவங்கள உள்ள நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே எடுத்து, அதாவது இந்த ப்ரோ ட்ரேடர் வந்து உள்ளே எடுத்து அவங்க ஒரு 6 மந்த்தாவது இல்லைனா 4 to 5 மந்த்தாவது இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இன்டர்ன்ஷிப் அப்படின்னா நீங்கள் சார்ட் அப்டேட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள எல்லா ஒர்க்குமே பண்ணணும். இது எதுக்கு நான் இந்த இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் பண்ண நான் ஒரு விஷயம் கற்றுப்பேன். அதாவது நம்ம டிஸ்கார்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா, அந்த ஆன்சரை எனக்கு சம்டைம்ஸ் தெரியல அப்படின்னா, அந்த ஆன்சரை நான் போய் கண்டுபிடிப்பேன். ஏதாவது ஒரு இடத்துல போய் கண்டுபிடிப்பேன். எதனால நடந்திருக்கு அப்படின்றது. அப்போ நான் கண்டுபிடிக்கும்போது, எனக்கு ஒரு நாலேட்ஜ் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இந்த இன்டர்ன்ஷிப் நீங்க பண்ணணும். பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். பிராக்டிகலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் நீங்க ப்ரோ ட்ரேடரா இருக்கும்போது, இந்த இன்டர்ன்ஷிப் நீங்க பண்ணும்போது, எல்லா சப்போர்ட்டும் நீங்க பக்காவா குடுக்கணும். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த இன்டர்ன்ஷிப்ப நீங்க கரெக்ட்டா நான் உங்களுக்கு இந்த வேலைய பண்ணுங்க, அந்த வேலைய பண்ணுங்கலாம் குடுக்க மாட்டேன். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸுக்கு. நீங்க சப்போர்ட் பண்றது எப்படி பண்றீங்க? எப்படி டவுட்ட கிளியர் பண்றீங்க? எப்படி வந்து ஒரு ட்ரேட அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க? நீங்க எப்படி சார்ட் அப்டேட் பண்றீங்க? உங்க ட்ரேட்ஸ எப்படி நீங்க பிளேஸ் பண்றீங்கன்றதெல்லாம் நம்மளோட டிஸ்கார்ட்ல குடுப்போம். ஓகேங்களா? அப்போ டிஸ்கார்டு வந்து என்ன ஆயிரும்னா, ஸ்ட்ராங் ஆயிரும். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களான்றது நானும் கண்டுபிடிச்சிருவேன். அப்போ உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னால ஈஸியா. அப்ப ஈஸியா நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். இந்த இன்டர்ன்ஷிப்னால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர்லோட் ஆகும். எப்பயுமே நீங்க பிராக்டிகலா ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும். எல்லாரும் முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தங்களுக்கு நீங்க பிராக்டிகலா ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க வந்து ஒரு விஷயத்த கேட்கும்போது, நீங்க அத சொல்லிக் குடுக்கும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம். நான் ஒவ்வொரு டைமும், ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொருத்தங்களுக்கு நான் லெசன்ஸ் எடுக்கும்போது, என்னோட ஸ்கில்லும் டெவலப் ஆகும். டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு. அதனால தான் இந்த இன்டர்ன்ஷிப் உள்ள கொண்டு வரேன். ஓகேங்களா? இதுல நீங்க சப்போர்ட் இது இன்டர்ன்ஷிப் அப்டின்னா, இதுக்கு பே பண்ண போறது கிடையாது நான். ஓகேங்களா? நான் பே பண்ண போறது உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ட. இந்த இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணி நீங்கலாம் பண்ணும்போது, அந்த இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு ரெவென்யூவா ஜெனரேட் ஆயிரும். நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டா இருக்கும். நார்மல் அமௌண்ட்டா இருக்காது. ஸோ, இந்த இன்டர்ன்ஷிப் பண்றவங்க பண்ணி பெர்ஃபெக்ட்டா உள்ள வந்துட்டாங்க, சூப்பரா இருக்காங்க அப்டின்னா, அப்படியே இவங்கள தூக்கிட்டு துபாய் போயிருவேன். ஓகேங்களா? ஸோ, இவங்க அந்த இடத்துல ட்ரேடு வந்து பண்ணுவாங்க. அதில பெரிய ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம். நான் கூடவே இருப்பேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நான் கூட இருக்கும்போது ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னாலும் நானும் வந்து பார்த்துப்பேன். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ஓவரா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அதனால தான் இந்த மூவ வச்சிருக்கேன். ஓகே. இதுதான் நம்மளோட கோர்ஸோட மாடல்.
இதெல்லாம் எதுக்கு நான் இப்படி இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் பண்ண விஷயங்கள் தான். அதனால தான் ப்ராஃபிட்டபிளுக்கு நான் வந்திருக்கேன். இந்த விஷயங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ணணும். இந்த சைடு ஒரு 100 பேர் வரீங்க, 100 ஸ்டூடெண்ட் வரீங்க அப்படின்னா, இந்த எண்டில் எத்தனை பேர் கடைசியில் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 5 to 10 தான் வருவீங்க. இவ்வளோ தான் வருவீங்க. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் ரீசன். உங்கள் மைண்ட் செட் தான் ரீசன். ஓகேங்களா? ஸோ 100ல் 5 to 10 தான் கண்டிப்பாக வருவீங்க. ஸோ இந்த 5 to 10 வர்றவங்களுக்கு லைஃப் இருக்குது. ஓகேங்களா? அது இந்த இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பெரிய லெவலில் இருக்கும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டீமாக பில்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிளாஸோட கோர். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட கிளாஸோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2.0. இதுதான் நம்மளோட எஸ்எம்சி 2.0. இதான் வந்து மாடல். இதில் 3.0 இருக்குது. அதை நான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு 6 month ஆகும்னு நினைக்கிறேன். மோர் தென் 6 month, 1 year கூட ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.0 வரும்போது நம்ம பெரிய லெவலில் இதை கொண்டு போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு லைவ் கிளாஸும் ரெக்கார்டிங் கிளாஸும் வாங்கியிருக்கிறவங்களுக்கு இந்த இந்த ரெக்கார்டிங், இந்த புது ரெக்கார்டிங் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைச்சிரும். லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங் மட்டும்தான் கிடைக்கும். டிஸ்கார்டு சப்போர்ட்டும் கிடைக்கும். இங்கே இருக்கிற இந்த விஷயங்கள் கிடைக்காது. ட்ரேட் ரிவ்யூ ஜேர்னல், வீக்லி அனாலிசிஸ், டவுட் செஷன், ப்ரைவேட்டு, வெப்சைட்டு, ஏஐ ட்ரேடிங், இது வந்து கிடைக்காது. லைவ் கிளாஸ் எடுத்தாலும் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறது டிலே ஆகிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு நீங்கள் ரெக்கார்டிங் பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும். பை பண்ணியிருக்கிறவங்களுக்கும் அப்டேட்டட் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். ஓகேங்களா? டிஸ்கார்டு சப்போர்ட்டும் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட டிஸ்கார்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்கார்டு சப்போர்ட்டுமே லைஃப் டைம் தான். நீங்கள் ஒன்ஸ் டிஸ்கார்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். வருஷம் எக்ஸ்பீரி ஆகிறது அப்படிலாம் கிடையாது. லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும் உள்ள நம்மளோட டிஸ்கார்டு சப்போர்ட். சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்டட் கோர்ஸும் டிஸ்கார்டும் உங்களுக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அப்டேட்டட் ஆனதுக்கு கோர்ஸ் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சப்போர்ட்டெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் வைக்கணும், எல்லாமே வைக்கணும். அப்போ சார்ஜஸ் வந்து அதிகமாகும். ஸோ கோர்ஸ் ப்ரைஸ் டோட்டலி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட நார்மல் ப்ரைஸுக்கும் இந்த அப்டேட்டட் கோர்ஸுக்கும் பெரிய லெவலில் நமக்கு கோர்ஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. ஸோ வெப்சைட் லான்ச் ஆகும்போது அதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் டிசிஷனை மேக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஓகே, இந்த கோர்ஸ் வந்து இந்த அப்டேட்டட் கோர்ஸ் வந்து கிரேட், சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா கிரேட் அப்டேட்டட் கிரேட் கோர்ஸ் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு நான் பண்ண அப்டேட்டட்ஸ், வேறு ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணணும், இந்த விஷயத்தை ஆட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் கரன்சி அனலைசிஸ் பண்ணி வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.